திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நீங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணர வேண்டுமே ஆனால் முதல் நாள் இரவு நீங்கள் துயிலச் செல்லுகின்ற பொழுதே நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறுங்கள். அப்படியே கூறிக்கொண்டே இருப்பீர்கள், அப்படியே உறக்கம் வந்துடும். காலையில் எழுந்ததுமே தானாகவே நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம் உங்கள் செவிகளிலே ஒலிக்கும். திருச்சிற்றம்பலம். அது நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அருளுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். நமச்சிவாய சொல்லுங்கள், நலம்பல பெறுங்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் புத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் அவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருவன்னியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறைவனுடைய பெயர் அக்னீஸ்வரர், அம்மையார் பார்வதி அம்மையார், தீர்த்தம் அக்னி தீர்த்தம். இறைவனுடைய பெயரும் அக்னீஸ்வரர், அக்னி தீர்த்தம். ஏன்னா அக்னி பூசித்ததுனாலே அந்த தீர்த்தமும் அக்னி தீர்த்தம், ஈஸ்வரனும் அக்னீஸ்வரர். அன்னூர் என்று இக்காலத்திலே வழங்கப்பெறுகிறது இந்த தலம். வன்னியூர்னு சொல்கிறதில்ல, அன்னூர். தஞ்சை மாவட்டத்திலே திருவேழிமிழலைக்கு வடமேற்கே 3 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. அப்பர் அருளிய பதிகம் ஒன்று மட்டும் உள்ளது. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, 5ஆம் திருமுறையிலே திருவன்னியூர், அன்னூர் என்று வழங்கப்படுகிற திருவன்னியூர் 26வது பதிகம், 4வது பாடல். இம்மை மறுமை என இரண்டும், இம்மை மறுமை என இவை இரண்டும், இவை மெய்மைதான் அறியாது விளம்புவர், மெய்மையால் நினைவார்கள் தம் வல்வினை வம்மில் தீர்ப்பர் கண்டீர் வன்னியூரரே. திருச்சிற்றம்பலம். இந்த உலகத்திலே உள்ளவர்களே, வன்னியூர் தலத்திலே உள்ள இறைவன் தன்னை யாரொருவர் மெய்மையாக நினைக்கிறார்களோ நினைவாருடைய வலிய வினையை நீக்கக்கூடிய இயல்பினுடையவர். இப்பிறப்பு அப்பிறப்பு, இம்மை அம்மை, இப்பிறப்பு அப்பிறப்பு என்ற இரண்டின் உண்மைத்தன்மை அறியாது விளம்பும் சிலரை சாராது வந்து வழிபடுவீராக. விளம்பும் சிலரை சாராது வழிபடுவீர்களா, வந்து வழிபடுனார். இப்பிறப்பு அப்பிறப்பு, வீடு வேறு மறுபிறப்பு, இந்த இரண்டையுமே உண்மை என்று அறியாது உலோகத்தரும் ஏகான்மவாதிகள் பேசுவார்கள். மறுபிறப்பிலே வெல்லும்
மறுபிறப்பில் என்னும் அடவோரும் சேரார் என் நிழல். இது பரிபாடல்ல சொல்ற. அழியாதுன்னா தெரியாது. மெய்மையால் உண்மையோடு வம்மில் வம்மில் வாருங்கள் 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 தீர்ப்பர். வினை தீர்த்து நமக்கு வீடு பெற்றை தருவார். வினையை தீர்த்து வீடு பெற்றை தருவார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களை அன்னூர் என்று வழங்கப்படுகிற திரு வன்னியூர் சென்று அங்குள்ள அக்னீஸ்வரரை அம்மை பார்வதியையும் வணங்கி அவருடைய அருளை பெற்று நல்வாழ்வு வாழ்வோம், நலம்பல பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்களுடன் விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய.